بسم الله الرحمن الرحيم. சூரா அன்-நஸ்ரின் சிறப்புகள். இது சூரா அன்-நஸ்ர் குர்ஆனின் நான்கில் ஒரு பகுதிக்கு சமமானது என்றும், சூரா அஸ்-சல்சலா குர்ஆனின் நான்கில் ஒரு பகுதிக்கு சமமானது என்றும் முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்-நசாயி உபைதுல்லா பின் அப்துல்லா பின் உத்பாவிடமிருந்து அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடம், ஓ இப்னு உத்பா, குர்ஆனில் கடைசியாக அருளப்பட்ட சூரா எதுவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், அது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது 1:10 என்று பதிலளித்தார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று கூறினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால். இந்த சூரா அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு நிறைவடைவதைப் பற்றி தெரிவிக்கிறது. அல் புகாரி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், எனக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட பெரியவர்களுடன் நடக்கும் சபைகளுக்கு என்னையும் அழைத்து வருவார்கள். இருப்பினும் அவர்களில் ஒருவர் என்னை கலந்து கொள்வதை தன் மனதில் ஏதோ தவறாக உணர்ந்தது போல் இருந்தது. ஆகவே அவர், இப்படி இளைஞர்களை ஏன் நீங்கள் உமர் எங்களுடன் அமர அழைத்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு தெரிந்தவர்களில் ஒருவர் என்று பதிலளித்தார்கள். பிறகு ஒரு நாள் அவர் அவர்களை அழைத்து அவர்களுடன் அமர என்னையும் அழைத்தார்கள். அவர்களுக்கு என் திறமையை காட்டுவதற்காகவே தவிர அந்த நாளில் அவர் என்னை அவர்களுடன் இருக்க அழைத்ததாக நான் நினைக்கவில்லை. ஆகவே அவர், அல்லாவின் கூற்றைப் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது என்று கேட்டார். அவர்களில் சிலர், அல்லாஹ் நமக்கு உதவி செய்து வெற்றியை தரும்போது அவனை புகழ்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு நமக்கு கட்டளையிடப்பட்டது என்றார்கள். அவர்களில் சிலர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். பிறகு அவர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம், ஓ இப்னு அப்பாஸ், நீங்களும் இதையேதான் சொல்கிறீர்களா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். பிறகு அவர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், அது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் முடிவைப் பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்ததாதும். அல்லாஹ் கூறினான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது என்பதன் பொருள், அது உங்கள் வாழ்வின் முடிவிற்கான அடையாளம் என்பதாகும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, இன்னஹு கான தவ்வாபா. ஆகவே உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அதற்கு உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் சொன்னதைத் தவிர எனக்கு இதைப் பற்றி வேறு எதுவும் தெரியவில்லை என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அல் புகாரி அவர்கள் மட்டுமே பதிவு செய்துள்ளார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது அருளப்பட்டபோது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நுய்யத் இலைய நஃப்சி, என் மரணம் எனக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் அந்த ஆண்டில் மரணமடைந்தார்கள். இந்த அறிவிப்பில் சில குறைபாடுகள் உள்ளன. ஆனால் இதற்கு முன் கூறப்பட்டவற்றால் இதன் பொது பொருள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த ஹதீஸை அஹ்மத் அவர்கள் மட்டுமே பதிவு செய்துள்ளார்கள். அல் புகாரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ருக்கூவிலும் சஜ்தாவிலும் அடிக்கடி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம இஃபிர்லி, யா அல்லாஹ், எங்கள் இறைவனே, நீ தூய்மையானவன், உன் புகழைக் கொண்டு உன்னை துதிக்கிறேன், யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று கூறுவார்கள். குர்ஆனுக்கான விளக்கமாக, அதாவது அதன் நடைமுறையை காட்டுவதற்காக இதை செய்தார்கள்.
அத்திர்மீதியைத் தவிர மற்ற குழுவினரும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் மஸ்ரூக் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அடிக்கடி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அல்லாஹ் தூய்மையானதன், அவனுக்கே புகழ் அனைத்தும், நான் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவனிடமே நான் திரும்புகிறேன் என்று கூறுவார்கள். மேலும் அவர்கள், இன்ன ரப்பி கான அஹ்பரணி அன்னி சஅரா அலாமத்தன் ஃபி உம்மதி வ அமரணி இதா ரஅய்துஹா அன் உஸப்பிஹ பிஹம்திஹி வ அஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா ஃபகத் ரஅய்துஹா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வ ரஅய்தன் நாஸ யத்ஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நிச்சயமாக என் இறைவன் என் உம்மத்தில் நான் ஒரு அடையாளத்தை காண்பேன் என்று எனக்கு அறிவித்தான். அதை நான் காணும்போது அவனது புகழைக் கொண்டு துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு எனக்கு கட்டளையிட்டான். ஏனெனில் அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக நான் அதாவது அந்த அடையாளத்தை கண்டுவிட்டேன். அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்-ஃபத் வரும்போது, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாவின் மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் காணும்போது, ஆகவே உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். இங்கு அல்-ஃபத் என்பதன் பொருள் மக்காவின் வெற்றி என்பதாகும். மேலும் இது குறித்து ஒரே ஒரு கருத்துதான் உள்ளது. ஏனெனில் அரேபியர்களின் பல்வேறு பகுதியினர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் மக்காவின் வெற்றிக்காக காத்திருந்தார்கள். அவர் தனது மக்களை வென்றுவிட்டால் அவர் ஒரு உண்மையான நபி என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு மக்காவின் மீது வெற்றியை வழங்கினான். ஆகவே அவர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாவின் மார்க்கத்தில், அதாவது இஸ்லாமில் நுழைந்தார்கள். இவ்வாறு மக்காவின் வெற்றிக்குப் பிறகு 2 ஆண்டுகள் கடப்பதற்குள் அரேபிய தீபகற்பம் ஈமானால் நிரம்பியது. மேலும் இஸ்லாமத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்காத அரேபிய பழங்குடியினர் மிஞ்சவில்லை. எல்லா புகழும் அருளும் அல்லாவுக்கே உரியது. அல்-புகாரி தங்களின் சஹீஹில் அம்ர் பின் சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டபோது எல்லா மக்களும் அவர்கள் இஸ்லாமத்தை அறிவிப்பதற்காக அல்லாவின் தூதரிடம் விரைந்தார்கள். பல்வேறு பகுதியினர் மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை தங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதை தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மக்கள், அவரையும் அவருடைய மக்களையும் தனியாக விடுங்கள், அவர் அவர்களை வென்றால் அவர் ஒரு உண்மையான நபி என்று கூறி வந்தார்கள். ஆகவே மக்காவிற்கான போர் பயணத்தைப் பற்றி நாங்கள் எங்கள் அஸ்-சூரா என்ற நூலில் ஆய்வு செய்துள்ளோம். ஆகவே விரும்புபவர் அதை அங்கே மதிப்பாய்வு செய்யலாம். எல்லா புகழும் அருளும் அல்லாவுக்கே உரியது. இமாம் அஹ்மத் அவர்கள் அபு அம்மார் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நட்பு ஒருவர் கூறினார், நான் ஒரு பயணத்திலிருந்து திரும்பினேன். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எனக்கு சலாம் கூறினார். ஆகவே நான் அவரிடம் மக்களின் மத்தியில் உள்ள பிரிவினைகள் மற்றும் அவர்கள் செய்யத் தொடங்கியிருந்த விஷயங்களைப் பற்றி பேச ஆரம்பித்தேன். அதற்கு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் தொடங்கி, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னன் நாஸ தஹலூ ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா வஸயஹ்ருஜூன மின்ஹு அஃப்வாஜா, நிச்சயமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாவின் மார்க்கத்தில் நுழைந்தார்கள், அவர்கள் அதிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறுவார்கள் என்று கூறுவதை நான் கேட்டேன் என்று கூறினார்கள். இது சூரா அன்-நஸ்ரின் தஃப்சீரின் முடிவாகும். எல்லா புகழும் அருளும் அல்லாவுக்கே உரியது.